Hi and good morning. Welcome to this video lecture. போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இது ஒரு ஷார்ட் வீடியோ லெக்சர் தான், அண்டர் 4 minutes. ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். மொத்தமே வந்து 4 types ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது போர்ட்ஃபோலியோ மேனேஜர் என்ன செய்வார்னா, அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கையும் என்ன ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவார். இப்போ டிசிஎஸ் ஸ்டாக்கு இல்லை இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கு இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாக்காக அனலைஸ் பண்ணி அப்புறம் அவர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மிக்சர் கொண்டு வர்றார். மணி மார்க்கெட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து அவர் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறனால ஸ்டாக்ஸ் ஆர் யூஸ்வலி அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை வாங்கி தென் அதை வந்து ஹை வேல்யூவில் செல் பண்ணுற மாதிரி பண்ணும்போது அந்த போர்ட்ஃபோலியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். யூஸ்வலாக மார்க்கெட் இண்டெக்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிஃப்டி இண்டெக்ஸு. மார்க்கெட்டோட ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்னா யூஸ்வலாக 10% இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் இந்த 10% விட இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து 20% மார்க்கெட்டை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் பேசிவ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிவ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிஃப்டி இண்டெக்ஸோ இல்லைன்னா வந்து நிஃப்டி பேங்க் இந்த மாதிரி இண்டெக்ஸை வந்து எடுத்துக்கிடுவாங்க. இந்த இண்டெக்ஸை எடுத்துகிட்டு அதில் என்ன மிக்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷனில் இருக்கோ, என்னென்ன அதில் வந்து கம்பெனிஸ் இருக்கோ அதில் வந்து அசட்டை அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜரோட ஒர்க்கு இங்கே அவ்வளோவா இருக்காது. ஜஸ்ட்டு இந்த மார்க்கெட் ட்ரெண்டு எந்த அளவுக்கு போகுதோ அந்த மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோட ப்ரொஃபைல் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ அதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னா இதுலேயும் அதே சேஞ்சஸை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, மார்க்கெட் வந்து இப்போ அப்பில் போகுது அப்படின்னா நம்மளோட ஃபண்டும் அப்பில் போகும், போர்ட்ஃபோலியோட ஃபண்டும் அப்பில் போகும், ரிட்டர்னும் அப்பில் போகும். இப்போ அது வந்து டவுனில் போகுதுன்னா இதுவும் டவுனில் போகும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மார்க்கெட்டை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆனால் பேசிவ் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லிமிட்டேஷன், மார்க்கெட்டை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா இது மார்க்கெட்டை ட்ராக் பண்ணுறதுனால இதை விட அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணும். இதுதான் வந்து ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேசிவ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து டிஸ்கிரிஷனரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, நான் டிஸ்கிரிஷனரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு. இந்த டிஸ்கிரிஷனரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது. எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன பாண்டா மார்க்கெட்டா என்ன ப்ரொப்போர்ஷன் எல்லாமே வந்து யாரோட சாய்ஸாக இருக்குன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜர் தான் ஃபுல் இண்டிபெண்ட்டாக அவர் தான் டெசிஷன் எடுப்பாங்க இன்வெஸ்டருக்கு பிஹாஃபாக. ஸோ இதில் வந்து வேறு அத்தாரிட்டி வந்து கிடையவே கிடையாது. வேறு எதுவும் அட்வைஸ் வந்து வேறு யாரும் கொடுக்குறதுக்காக இது கிடையாது. பட் ஆனால் இந்த நான் டிஸ்கிரிஷனரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் டெசிஷன்லாம் எடுக்க முடியாது. ஜஸ்ட்டு அவர் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்குன்னு அட்வைஸ் தான் பண்ண முடியும். ஆனால் இன்வெஸ்டர்கிட்ட தான் வந்து அந்த டெசிஷன் அத்தாரிட்டி இருக்கும். வெதர் அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்டு அந்த போர்ட்ஃபோலியோலேயே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு அவர் சொல்கிறது சரிப்பட்டு வரல அப்படின்னு இவங்க வந்து வேறு செட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கொடுக்குற டிசைன்லையும் அவங்க வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்கிரிஷனரியை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு பவர் இருக்குது. அட்வைஸ் பண்ண மாட்டார், அவரே எல்லா டெசிஷனையும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சுவார். நான் டிஸ்கிரிஷனரியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு அட்வைஸ் தான் கொடுப்பார், இதில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை பண்ணுறதும் பண்ணாததும் இன்வெஸ்டாரோட விருப்பம், எது அவங்களுக்கு சரின்னு படுதோ அதை வந்து இன்வெஸ்டார் தான் டெசிஷன் மேக்கராக இருப்பாங்க இங்கே. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் யாருக்கு தேவைப்படும் யூஸ்வலாக, ஸோ இதை பற்றி நம்ம ஒரு சின்ன வீடியோ லெக்சர் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.